ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவர்மெண்ட் கொடுத்த புது சிலபஸில் வந்து பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கிலீஷில் வந்து 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் ரீடிங் ஃபார் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனில் வந்து சேட்ஸ், டேபிள்ஸ், ஸ்கெடியூல்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் இதை தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் நான் டக்குன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இதில் வந்து சேட்ஸ், டேபிள், ஸ்கெடியூல், கிராஃப் எல்லாமே வந்து பார்க்க போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு போயிடலாம். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து சேட்ஸ் பார்க்கலாம். சேட்ஸில் வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சேட்ஸ்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார் சார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பார் சார்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார் சார்ட் டிபிக்டிங் சேல்ஸ் ஃபிகர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் மந்த். ஒரு டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் வந்து சேல்ஸ் ஃபிகர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். இதுதான் வந்து பார் சார்ட், அதாவது பார் சார்ட்டோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கோடு போடுறீங்க, கீழே ஒன்று போடுறீங்க, XY போட்டுட்டு இயர் போட்டுட்டு, சும்மா எக்ஸாம்பிள் தான். எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்கள் எழுதணும். ஆனால் பார் டயக்ராம் இப்படி தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ 2016, 17, 18, 19, 20, 21 கீழே கொடுத்துட்றோம். மேலே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்றோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதில் நீ எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாஜெட் சேல்ஸ் ஃபிகர் ஃபார் டிஃப்ரெண்ட்ஸ் மந்த்ஸு. ஸோ இந்த இயரை தூக்கிட்டு மந்த்து கூட போடலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. இந்த இயர் போட்டாலும் ஓகே தான். அந்த கொஸ்டினில் உங்களுக்கு இயர் கொடுத்தா இயர் போடுங்க, மந்த்து கொடுத்தா மந்த்து போட்டுருங்க. இப்போ 2016 அதோட பர்சன்டேஜ் வந்து 80 இருக்குது, 2017 56 இருக்குது, அப்புறம் 2018 வந்து 60 இருக்குது, 2019 30 இருக்குது, 2020 வந்து 48 இருக்குது, 2021 வந்து 40 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த இயரில் இந்த பர்சன்டேஜ் வந்து ஏறி இறங்கியிருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி டயக்ராம் தான் பார் டயக்ராம். ஓகே, இந்த பார் டயக்ராம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ திரும்பி இன்னொரு பார் டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள், கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீமேல் மேல்னு போட்டு மேலுக்கு ஒரு கலர், ஃபீமேலுக்கு ஒரு கலர் கொடுத்து, ஃபீமேல் இந்த இயரில் வந்து அவங்க தான் அதிக பர்சன்டேஜில் மார்க் எடுத்தாங்க, கொஞ்சம் மேல் கம்மியாக தான் எடுத்தாங்க. அப்புறம் இந்த இயரில் வந்து ஃபீமேல் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க, மேல் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஆனால் அடுத்த வருஷம் ஃபீமேல் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்திருக்காங்க, மேல் அதிகமாக எடுத்திருக்காங்க. சும்மா நம்ம போடுறது தான். கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே இயர் போட்டால் இயர் போடுங்க, மந்த்து போட்டால் மந்த்து போடுங்க, இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் போடுங்க, அப்படி இல்லைனா மார்க்ஸ் கொடுத்தா மார்க்ஸ் போடுங்க, எதுனாலும் ஓகே. ஆனால் இந்த பார் டயக்ராம் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஒன்று இதுக்கு வந்து கம்பேரிசன், இன்னொன்று இது வந்து சிங்கிள். ஓகேவா? இதான் வந்து பார் டயக்ராம். அடுத்து பை சார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. Pie charts. A pie chart illustrating the percentage distribution of expenses in a budget. இது வந்து ஒரு கொஸ்டினாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பட் நான் ஒரு பை சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பை சார்ட். ரவுண்டு போட்டு டக்கு ஒரு கோடு போட்டு இது பண்ணி விட்டுறீங்க. இப்போ நம்ம இந்தியாவில் அப்படி இந்தியா இல்லைன்னா, அதாவது வேறு எங்கேயாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு எந்தெந்த எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் யாருக்கு பிடிக்கும் இப்போ அப்படி போட்டுடுறீங்க. ரவுண்டு போட்டு அப்போ ஃபுட்பால் ஸ்கை ப்ளூனா ஓகே எவ்வளோ பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும், பேஸ்கெட் பால் பிங்க்னா எவ்வளோ பேருக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கும், பேட்மிண்டன் க்ரீன்னா நீ எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம், க்ரீன்னா க்ரீன் கலர் கொடுத்துறீங்க. ஹாக்கி இந்த ஆரஞ்சுக்கு கொஞ்சம் பேர் தான் பிடிச்சிருக்கு, கிரிக்கெட்டும் கொஞ்சம் பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. ஸோ கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி பை சார்ட் வந்து போடுங்க அப்படின்னா இப்படி போட்டு ரவுண்ட் போட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். இதான் வந்து பை சார்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைன் சார்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ராக்கிங் த டெம்பரேச்சர் வேரியேஷன் ஓவர் வீக். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பட் லைன் சார்ட் எப்படி இருக்கணுன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதுதான் வந்து லைன் சார்ட் வந்து கீழே மேலே அதே மாதிரி போட்டுருங்க, பார் டயக்ராம் போட்டுற மாதிரி. அப்புறம் இந்த கிரிக்கெட்லாம் ஸ்கோர் போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டுருங்க. ஜனவரியில் 50% மிஷின்ஸ் சோல் ஆகிருக்கு, பிப்ரவரியில் 30% குறைஞ்சிருச்சு, மார்ச்சில் 40% வந்து ஏறி இருக்குது, அப்புறம் வந்து ஏப்ரலில் 30% ஏறி இருக்குது, மேல 20% ஏறி இருக்குது, ஜூனில் 50% ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து போட்டுக்கலாம். இதான் வந்து லைன் டயக்ராம், லைன் சார்ட்னு சொல்லுவாங்கள்ல அது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டர் பிளாட்னா இப்படி தான் இருக்கணும். இதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட். அதே மாதிரி தான் கொஸ்டினில் ஸ்கேட்டர் பிளாட்டில் என்ன, ஆனால் அந்த பார் டயக்ராம்னா எப்படி இருக்கணும், பை சார்ட்னா எப்படி இருக்கணும், லைன் சார்ட்னா எப்படி இருக்கணும். இப்போ இது என்னது ஸ்கேட்டர் பிளாட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்கேட்டர் பிளாட் இப்படி தான் இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருந்தால் தான் ஸ்கேட்டர் பிளாட். அதே தான் கீழே மேலே போட்டுடுறீங்க, அப்புறம் ஒவ்வொரு டாட்டு ஒவ்வொரு மந்த்துக்கு நேரம் இந்த பர்சன்டேஜ் கேரை வச்சிடுறீங்க. சிம்பிள்.
புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். கிராஃப்லாம் போட்டிருப்பீங்களா, அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காண்ட் சார்ட். காண்ட் சார்ட்னா ஒன்றும் கிடையாது, இப்படி தான் இருக்கணும். இந்த வீக்கில் டாஸ்க் ஒன்ல இந்த 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 மேரியா இந்த கீழே பாருங்களேன், ஒவ்வொரு கலருக்கு வந்து ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கான். இப்போ ப்ளூ கலர் அப்படின்னா மேரியா, இல்லைனா ஆரணி, யாரோ போட்டுக்கோங்க. இல்லை வந்து பிங்க்னா இந்த பிரியா, இல்லைனா வந்து வேறு யார் சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே, அப்புறம் வந்து இந்த கார்த்திகா, மல்லிகா, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸில் என்னென்ன நேம் வேணுமோ கீழே அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, போட்டுட்டு அப்படி நீங்களே ஒரு இல்லை சும்மா நீயே ஒரு காண்ட் சாட் வந்து வரப்பானா டக்குன்னு இதே மாதிரி டேபிள் போட்டு மேலே வீக் இல்லைனா மந்த் இல்லைனா இயர் போட்டு இந்த இடத்துல டாஸ்க் 1 டாஸ்க் 2 டாஸ்க் 3 டாஸ்க் 4 டாஸ்க் 5 டாஸ்க் 6ன்னு போட்டு ஓகே இந்த நேமில் இருக்கிற பர்சன் இந்த கலரில் இருந்தாங்கன்னா ஓகே இவங்க இந்த வீக் 2லேருந்து 3 வரைக்கும் தான் வேலை செஞ்சுருக்காங்க, இவங்க 4லேருந்து 5, இவங்க 5லேருந்து 6, இவங்க தான் நிறைய வீக் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத இந்த சாட் போட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் கால்ட் காண்ட் சாட். கண்டிப்பாக இந்த 5 சார்ட்டோட இதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முடிக்கல, அடுத்து வந்து நம்ம இது போகணும்ல, டேபிள்ஸ் போகணும்ல. ஓகே, டேபிள்ஸ் போயிடலாம் வாங்க. ஓகேப்பா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் டேபிள் வந்து பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் டேபிள் அப்படின்னா எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, இதான் வந்து ஃபினான்ஷியல் டேபிள். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இந்தந்த மெம்பர்ஸ் எதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மெம்பர் இருக்கின்றவர் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்காரு, டிஸ்கிரிப்ஷன் வந்து சாப்பிட்ருக்காரு. ஜென்ரல் சபார்டினேட்டில் வந்துடலாம், அதில் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் இவங்க என்ன செலவு பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள், இவங்களுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு எங்கன்னா அந்த ராமஹால் அப்படின்ற ஆப் அந்த ஸ்டோரில். அப்புறம் இவங்க 3வது இருக்கிறவங்க ஒன்றுமே செலவு பண்ணல, சரிங்களா. 4வது இருக்கிறவங்க லஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் வந்து 5வது இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 6வது இருக்கவங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சில். இந்த மாதிரி இத்தனை பேர் இந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவாயிருக்கு, இந்த மந்த் எவ்வளோ சம்பளம் வந்துருக்கு, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த ஃபினான்ஷியல் சார்ட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றும் இல்லைங்க. பேஸ்கெட் பாலில் வந்து இத்தனை பேர் மேல், இத்தனை பேர் ஃபீமேல், இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிராஸ் கண்ட்ரியில் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சாக்கரில் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங்கில் இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டென்னிஸ், ட்ராக்கு, ஈக்குவேஷன், செயிலிங்கு, பேஸ் பாலு, சாஃப்ட் பாலு, ரெஸ்லிங்கு, கிரிக்கெட்டு, இது எல்லாமே வந்து இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டேபிள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. ஓகே, ஐயோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாப்புலேஷன் டெமோகிராஃபிக் டேபிள். தலைகீழாக இருக்கா, சாரி, இது இமேஜ் இப்படி தான் இருக்குது போல், சரி கோச்சிக்காதீங்க. பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்ஸ் டேபிள். பாப்புலேஷன் டெமோகிராஃபிக்ஸ் டேபிள் வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி தாங்க இருக்கணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல் ஃபீமேல் இத்தனை பேர் இருக்காங்க இந்த இன்டர்நெட் யூசேஜில். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனில் ஒயிட் விசஸ் ஆஃப்ரோ அமெரிக்கனில் வந்து 18+8 87%, இதில் 80%. டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7%. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஜெண்டர். இப்போ நீங்கள் இது மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாப்புலேஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 2000 இப்போ இந்த உலகத்தில் இத்தனை கண்ட்ரியில் இத்தனை மக்கள் தொகை இருக்குது, இத்தனை கோடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க. இந்தியாவில் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சவங்க இத்தனை பேர், இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்க இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம், டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். அப்புறம் வந்து எந்தெந்த ஏஜில் எத்தனை பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்றதையும் சொல்லலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நெட் யூசேஜ் வந்து இந்த ஏஜ் கேட்டகரி 18 to 29 வயசில் 99% யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிளாக்ல 98% யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் கிரேடில் வந்து 74 பேர், இதில் 63 பேர், 11 பேர் டிஃப்ரெண்ட்டு. காலேஜில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, காலேஜில் எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2 டிஃப்ரென்ஸும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம் இத்தனை பேர் வந்து பயனடைகிறாங்க. அதர் டெமோக்ரஸி ஆகுதுன்னா பேரண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேர் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதலாம். அதான் நீங்கள் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்த வீடியோ இப்படி வர்றதுக்கு சாரி, இந்த அவ்வளோதான், டக்குன்னு முடிச்சிடலாம். கெமிக்கல் எலமெண்ட்ஸ் டேபிள்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கெமிஸ்ட்ரியில் வந்து இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேம் இருக்குது, கெமிக்கல் நேம். இது வந்து இந்த லெட்டர் வச்சு நம்ம இந்த கெமிக்கலோட நேம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு Z10 வந்து ஜிங்க்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் HClனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அப்புறம் HOனா வாட்டரா தெரியல, Hனா ஹைட்ரஜன், Nனா நைட்ரஜன் அது தெரியும். அதுக்கப்புறம் கார்பனுக்கு CO நினைக்கிறேன், தெரில. இதெல்லாமே வந்து அந்த கெமிக்கல் எலமெண்ட்ஸ் டைம் டேபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம் டேபிள். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து டைம் டேபிள்லாம் எழுதி ஒட்டியிருப்பீங்களா, போர்டில் எழுதி போட்டிருப்பீங்களா, அந்த டைம் டேபிளும் இதில் எழுதிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் வந்து இந்த உங்களுக்கு யார் எந்தெந்த பீரியட் எந்தெந்த ஹவர்ஸ் வந்து எந்தெந்த டீச்சர்ஸ் வராங்கன்னு சொல்லி நேம் அந்த இனிஷியல் போட்டிருப்பீங்கள்ல, அந்த டைம் டேபிளும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை. கண்டிப்பாக அந்த டேபிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல் போயிடலாம். உங்களை ரொம்ப நான் காக்க வைக்கல. ஸ்கெடியூல் இல்லை, அது பேர் என்ன, ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்கெடியூல் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்கெடியூல் ரொம்ப ஈஸி. டெய்லி ஒர்க் ஸ்கெடியூல். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிற, 7 மணிக்கு. டெய்லி ஒர்க் நீ காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் போடுறதான் வந்து டெய்லி ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கெடியூல் வந்து ஓகே, 7 மணிக்கு எழுந்திரிக்கிற, வேக்கப் அந்த மார்னிங் 8 AM பிரேக்ஃபாஸ்ட். அந்த 7 to 8க்குள்ளே நீ வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுற, டாய்லெட் போயிடுற, ப்ரஷ் பண்ணிடுற, ஃபேஸ் வாஷ் பண்ணிடுற, அதுக்கப்புறம் குளிச்சிடுற. அப்புறம் 8 AM வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, 9 AM வந்து ஒர்க்கில் என்ன ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸ்கூலில் என்ன காலேஜுக்கு போயிட்டு, 12 PM வந்து நீங்கள் லஞ்ச் எடுக்கிறீங்க, 1 PM திரும்ப ஸ்டடி அந்த இது ஒர்க் ஆகுது. திரும்ப 4 o'clock நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, 5 மணிக்கு எக்ஸசைஸ் செய்கிறீங்க, 6:30க்கு டின்னரா, 6:30க்கே டின்னரா, இது கொஞ்சம் ஓவர் தான். 6:30க்கு வேணால் டீ டைம் போட்டுக்கலாம். 8 PM வந்து லெஷர் டைம், டிவி பார்க்குறீங்க, ரீட் பண்ணுறீங்க, 10 PMக்கு தூங்கிடுறீங்க. இவ்வளோ தான் டெய்லி ஸ்கெடியூல். இது உங்களுக்கு போட தெரியாதா? நீங்களாம் பிரித்து மேய்ஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஸ்கெடியூல் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. ஃப்ளைட் ஸ்கெடியூல் வந்து இப்போ நீ வந்து இப்போ நீ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னா, அந்த ஏர்போர்ட் முன்னாடி உனக்கு வந்து ஒரு இது ஒட்டி வச்சுருப்பான். அது என்னது, இந்த மாதிரி இந்த டைமில் இந்த ஃப்ளைட்டு இந்த ஏரியாவுக்கு போகும், இந்த ஊருக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 AMக்கு வந்து மும்பைக்கு ஃப்ளைட் இருக்குது மதுரையிலேருந்து, இல்லைனா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட் இருக்குது, இல்லை சென்னையிலேருந்து உனக்கு துபாய்க்கு ஃப்ளைட் இருக்குது 11 o'clock 11 AM. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 13, 14, 15 டைம் போட்டிருப்பாங்க. ஏன்னா திரும்பி 1 o'clock போட்டால் அது நைட் 1 இல்லை பகல் 1 தெரியாது. அதனால 13 ஆரம்பிச்சிருச்சுன்னா பகல், 1 ஆரம்பிச்சிருச்சுன்னா நைட்டு அப்படி வச்சுக்கிடுவாங்க. ஸோ 13, 14, 15 அப்படின்னா அந்த ரயில்வே டைம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 20:30னா 8:30 நைட் 8:30க்கு இங்கேருந்து நான் டெல்லிக்கு ஃப்ளைட் இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் ஒட்டியிருப்பாங்களா, அதுதான் வந்து ஃப்ளைட் ஸ்கெடியூல். கான்ஃபரன்ஸ் ஸ்கெடியூல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது சீஃப் கெஸ்ட் வந்து 10 மணிக்கு வராங்க இந்த ஆடிட்டோரியமில், அவங்களுக்கு வந்து டீ 11 மணிக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு சால்வை 12 மணிக்கு போற்றணும், அவங்க 1 மணிக்கு பேசணும், 2 மணிக்கு அவங்களுக்கு லஞ்ச் கொடுக்கணும், 3 மணிக்கு அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், 4 மணிக்கு நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களை அனுப்பிச்சி விட்டுடலாம். இவ்வளோ தான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் இந்த டைமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ஸ்கெடியூலும் அதே தான். நீ வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறப்போ முன்னாடியே ஒட்டியிருப்பாங்க. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து சேலம் டு கோயம்புத்தூர் போகுது, இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போகுது, இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா பாலக்காடு போகுது, இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வருது, இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வருது, இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வருது, இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் ஸ்கெடியூல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் காலேஜில் இன்ட்ரா காம்படிஷன் இல்லை வந்து இன்ட்ராக்ஸ் ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா, ஓகே இந்த 11 மணிக்கு இந்த கேம் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும், 12 மணிக்கு நீங்கள் வந்து இந்த கேம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்பீங்களா. அதுதான் நான் சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், வீக்லி எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மண்டே டு ஃப்ரைடே நம்ம படிக்கணும், சாட்டர்டே வந்து ஏர்னஸ் பர்சனல் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும், சண்டே வந்து ரிலாக்ஸேஷன் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்கெடியூல், ரெகுலர் ஒர்க் மண்டே டு ஃப்ரைடே.
Monday to Friday 9 AM to 5 PM ஆஃபீஸ் ஹவர்ஸ், 12 PM to 1 PM லஞ்ச் பிரேக்கு. ஷிஃப்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்லி 6 AM to 2 PM, அப்புறம் 2 PM to 10 PM இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஸ்கெடியூல். இதெல்லாம் ஒர்க் பண்ணுற டைம் இது. நீங்களே இது வேணால் போட்டுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இதெல்லாம் தேவையில்ல. ஓகே, அகாடமிக் ஸ்கெடியூல், காலேஜ் செமஸ்டர் இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா நீங்களாம் காலேஜ் 18+ சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்களா. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே உங்களுக்கு வந்து காலேஜ் ப்ளஸ் 8 AM to 9:30 AM பயாலஜி லெக்சர் நடக்கும். 10 மணி to 11:30 ஹிஸ்ட்ரி செமினார் நடக்கும். டியூஸ்டே தேர்ஸ்டேல 9 AM to 10:30 AM வந்து மேத்தமெட்டிக்ஸ் லேப் நடக்கும். 1 PM to 2:30 PMக்கு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளாஸ். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னோடனே நான் பறந்துட்டேன். சரி, ஓகே, ஏன்னா நான் அதானே படித்தேன். ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிளாஸ் நடக்கும். செம்மல. ஓகே, இன்னும் ஸ்கெடியூலில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா வீக்லி ஒர்க் அவுட்டு, யோகா பண்ணணும், வெனஸ்டே ஃப்ரைடே ஹெல்த் பண்ணணும், சாட்டர்டே ரெஸ்ட் எடுக்கணும், சண்டே ரெஸ்ட் எடுக்கணும், ஆக்டிவ் ரெக்கவரி பண்ணணும். அப்புறம் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் ரன் ஓடணும். அப்புறம் 5வது வீக்லேருந்து 8வது வீக் வரைக்கும் ஒரு லாங் ரன் ஓடணும். 9 வீக்லேருந்து 12 வீக் வரைக்கும் ஓடணும். 13லேருந்து 16 வரைக்கும் மைலேஜ் ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் ரேஸ் டே அன்னைக்கு மாரத்தான் ஓடணும். இந்த மாதிரி நீங்களே மாரத்தான் ஓடனா அந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா கண்டென்ட் ஸ்கெடியூல், நான் மண்டே அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவேன், டியூஸ்டே அன்னைக்கு ட்விட்டர் தான் யூஸ் பண்ணுவேன், வெனஸ்டே அன்னைக்கு ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுவேன், தேர்ஸ்டே அன்னைக்கு லிங்க்டின் தான் யூஸ் பண்ணுவேன், ஃப்ரைடே அன்னைக்கு இன்ஸ்டா தான் ஸ்டோரிஸ் தான் போடுவேன் QNC, சாட்டர்டே அன்னைக்கு ட்விட்டரில் ரீட்வீட் போடுவேன், சண்டே அன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வீக்கெண்ட் ரீகேப் ஃபோட்டோ பார்ப்பேன் ஜாலி அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் யாராவது சோசியல் மீடியாக்கெலாம் போடுவானாடா? போட மாட்டீங்க. கொஸ்டின் கேட்டால் எழுதுங்க. இவ்வளோ தாங்க ஸ்கெடியூல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன இருக்குது, சேட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். டக்குன்னு போவோமா. ஐயோ, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் அந்த அது பேர் என்னப்பா, இது கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து எப்படி எழுதணும்னா ஹிஸ்டோகிராம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டோகிராம் கிராஃப்னா ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட் ஆஃப் பிளாக் செரி ட்ரீ ஒன்று வீட்டில் வளர்க்குறீங்க. அந்த பிளாக் செரி ட்ரீயோட ஹைட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி 2, 4, 6, 8, 10ன்றது இயர்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்கிறது வந்து ஹைட்டு 60 அடி, 50, 65 அடி, 70 அடி. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து 60 அடியில் அந்த செடியை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ 4 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் இவ்வளோ வருது. அந்த உங்களுக்கு 1 வருஷம் 2.5 வருஷத்தில் இவ்வளோ வருது. திரும்ப 65 அடி வளருது 4.5 வருஷத்தில். திரும்ப 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹைட்டில் வருது. அப்புறம் 60 கிட்டத்தட்ட 60 மீட்டருக்கு மேலேயே வளர்ந்துருது அதோட ஹைட்டு. அப்புறம் 10வது வருஷத்தில் இவ்வளோ ஆயிடுது, திரும்ப டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை வச்சு உங்கள் ட்ரீ மட்டும் இல்லை எதுனாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அந்த கிராஃபை. இது வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள், ஹிஸ்டோகிராம், HISTOGRAM ஹிஸ்டோகிராம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏரியா கிராஃப்னு சொல்லுவாங்க, AREA. ஏரியா கிராஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ கீழேருந்து மேலே போகிறோம் இல்லையா, இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மந்த்து. ஸோ கீழே இருக்கிறது நம்ம மந்த்து இயர் போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேமெண்ட்டு. ஒன்றும் இல்லை, இந்த 4 கலர் 4 இது வச்சுக்கலாம். இப்போ ஜிபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் வந்து நம்ம ஃபோன்பேயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜிபே வந்து இந்த பிளாக்கில் நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பச்சை கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்ம இவ்வளோ ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மந்த்து, இந்த டேட்டில். அப்புறம் மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்பே வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்குது. ஸோ இதிலேருந்து தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராஃப்க்கு பேர் வந்து ஏரியா கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப் வந்து என்னென்னா பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்னு சொல்லுவாங்க. இது மினிமம், மேக்ஸிமம், மிடில். இந்த இருக்கு பாருங்கள், மினிமம், மேக்ஸிமம், மிடில். எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேலரி வந்து கம்பெனி கொடுத்துருக்கு. மினிமம் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லேப் அசிஸ்டண்ட்டு, அந்த லோ லெவலில் இருக்கிற டீச்சிங் ஸ்டாஃப்க்கு இவ்வளோ கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து டீச்சிங் ஸ்டாஃப்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீடியம் சேலரி வரும். மேக்ஸிமம் வந்து பிரின்ஸிபல், அந்த சேர்மன், செக்ரட்டரி அவங்களுக்குலாம் இவ்வளோ சேலரி வரும்ன்றத இந்த சார்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மினிமம், மீடியம், மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது வந்து பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலார் கிராஃப்னால் ஒன்றும் கிடையாதுங்க, வெதர் ரிப்போர்ட் தான். இப்போ பூமி இதான் உருண்டனா இந்த டைமில், இப்போ இந்த இயரில் இந்த மந்தில் இந்த டேட்டில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக காற்று பயங்கரமாக அடிக்கும் அப்படின்றத முன்னாடி கணிச்சு சொல்கிறது தான் வந்து போலார் கிராஃப். இது வந்து விண்டு டைரக்ஷன், ஸ்பீட் ஓவர் லிமிட், இந்த டைரக்ஷனில் விண்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. இதான் வந்து போலார் கிராஃப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிராஃப் வந்து ஒன்றும் கிடையாது. நெட்வொர்க் கிராஃப் அப்படின்னா, நெட்வொர்க் கிராஃப்னு ஒன்று இருக்குது. அந்த நெட்வொர்க் கிராஃப் அப்படின்னா நெட்வொர்க் கிராஃப் ரெப்ரசன்டிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நாட்ஸ் அண்ட் சோசியல் நெட்வொர்க். நாட்ஸ் அப்படின்னா வந்து முனைகள், அந்த 2 முனை எட்ஜ் இருக்குல்ல, சாரி 1 மினிட், அந்த 2 எட்ஜ் முனைகள் இருக்குல்ல, அந்த 2 எட்ஜ் முனைகள் வந்து குறிக்கிறது தான் வந்து NODS, நாட்ஸ். அப்புறம் வந்து எட்ஜஸ், அந்த விளிம்புகள் முனைகள்னு சொல்லணும்ல, அது 2 சந்திக்கிற இடம், நெட்வொர்க் எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த கிராஃப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கிராஃப் பேர் வந்து நெட்வொர்க் கிராஃப், இந்த கிராஃப் பேர் வந்து போலார் கிராஃப், இந்த கிராஃப் பேர் வந்து பாக்ஸ் அண்ட் விஸ்கர் பிளாட், BOX-AND-WHISKER விஸ்கர் பிளாட், PLOT. நெக்ஸ்ட் இந்த கிராஃப் பேர் வந்து ஏரியா கிராஃப், இந்த கிராஃபோட பேர் வந்து ஹிஸ்டோகிராம் கிராஃப். இந்த மாதிரி 5 இருக்குது. ஸோ இந்த 5th யூனிட் வந்து கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் பெருசு இல்லை, ரொம்ப பெருசு தான். அதனால தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பேருக்கு கோச்சிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீடிங் நியூஸ் அண்ட் வெதர் ரிப்போர்ட்ஸ் போட்டுடுறேன். ரைட்டிங் பேராகிராஃப்ஸ், டேக்கிங் அண்ட் மேக்கிங் நோட்ஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம சிலபஸே முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.